ஹரிஹி ஓம். ஸ்ரீ சௌந்தர்யலகரி ஸ்லோகம் 31 40 வரை. இப்பொழுது 31வது ஸ்லோகம். சதுஷ்ஷ்ட்யா தந்ரைஹி சகலமதி சந்தாய புவனம் ஸ்திதிதஸ்தத் சித்தி பிரசவ பரதந்திரைஹி பசுபதிஹி புனத்வன்னிர்பந்த அகில புருஷார்த்தைக கடனா ஸ்வதந்திரம் தேதந்திரம் க்ஷிதிதலம் அவாதீதரதிதம். 32வது ஸ்லோகம். சிவசக்தி காமக क्षितिरतरविशीतकिरणः स्मरोहंसश्चक्रः ततनु च परामारहरयः अमीहृल्लेखाभिः तिसृभिः अवसानेषु कडिताः भजन्ते वर्णास्ते தவ ஜனனி நாமா வயவதா. 33ஆம் ஸ்லோகம். ஸ்மரம் யோனிம் லக்ஷ்மீம் த்ரிதயமித மாதௌ தவ மனோஹோ நிதாயைகே நித்யே நிரவதி மகாபோகரசிகா भजन्ति त्वां सिन्तामणे गुणनिबद्धाक्षवलया शिवाग्नौ जुह्वन्दः सुरभिकृतताराहुति सतैः. 34ஆம் ஸ்லோகம். शरीरं ध्वंसम्पोः ससिमिहिरवक्षोरुहयुगं दवात्मानं मन्ये भगवति नवात्मानमनकम् अदशेषः शेषेद्ययम् उभयसाधारणदया स्थितसम्बन्धो वा समरस परानंद परयोः. 35ஆம் ஸ்லோகம். மனஸ்த்வம் व्योमत्वं மருதசி மருத்சாரதிரசி த்வமாபஹ த்வம் பூமிः द्वयि परिणतायां नहि परम् द्वमेव स्वात्मानं परिणमयितुं विश्ववपुषा सितानन्दाकारं शिवयुवति भावेन विप्रुषे. 36வது ஸ்லோகம். தவாக்ஞா சக்ரஸ்தம் தபன சசி கோடேத்யுதிதரம் பரம் சம்பும் வந்தே பரிமிளித பார்ஷ்வம் பரசிதா யமாராத்யன் பக்த்யா ரவிசசே சுசேனாம் அவிசயே நிராலோகே லோகே நிவசதி பாலோகபுவனே. 37வது ஸ்லோகம். விசுத்தௌ தேசுத்த ஸ்படிக விஷதம் व्योमजनकं शिवं शेवे देवीमपि शिवसमान व्यवसिता ययोगान्त्यायान्त्याः शशिकिरणसारूप्य सरणे विदुदान्तर्त्वान्ता
विलसति चकोरीव जगति 38 श्लोकम् समुन्मील संवेद कमलमहरन्दैकरसिकम् भजेऽहं सत्वं त्वं किमपि महतां मानसचरं यदा लाभादष्टा दशगुणितविद्या परिणतिः यदा दत्ते दोषात् गुणमखिलमत्यः भयैव 39 श्लोकम् दवश्वादिष्टाने हुतवहमधिष्ठाय निरतं तमीटे संवर्धं जननि महतीं तां च समयां यथा लोके लोकान् दहति महर्षि क्रोधगलिते दयात्राया दृष्टिः शिशिरमुपचारं रसयति 40 श्लोकम् दडित्वन्तं सक्तया तिमिरपरिबन्धिस्फुरणया स्फुरन्नानारत्नाभरण परिणतेन्द्रधनुषं दवश्यामं मेकं कमपि मणिपूरैकशरणं निषेवे वर्षान्तं हरमिहिरदप्तं त्रिभुवनम् ஸ்ரீ சௌந்தர்யலகரி 31ஆம் ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கம். நாம் விரும்புகின்ற அந்தந்த சித்திகளை பெறுவதற்கு 64 சாஸ்திரங்களை அளித்து சிவனும் மௌனமாக இருந்தார். அதனை உலகம் தவறாக பயன்படுத்தி துராச்சாரத்தில் ஈடுபடுவதை பார்த்து சிவன் மௌனமாக இருந்தார். திரும்பவும் உன்னுடைய கட்டாயத்தால் சகல புருஷார்த்தங்களையும் ஒருங்கே கொடுக்கக்கூடிய பஞ்சதசாட்சரி என்ற மந்திரத்தை உலகுக்கு அளித்தாயே. 32ஆம் ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கம். சிவ சக்தி காம பிருத்வி பீஜங்கள் ஒரு பிரிவும், ரவி சந்திர மன்மத ஹம்ச இந்திர பீஜங்கள் ஒரு பிரிவும், பரா மன்மத ஹரி பீஜங்கள் ஒரு பிரிவும் ஆகிய இந்த பீஜங்களின் கடைசியில் சேர்க்கப்பட்ட ஹ்ரீம்காரங்களும் சேர்ந்து இந்த 15 அக்ஷரங்களும் உன்னுடைய மகா மந்திர பகுதிகளின் அங்கங்களாக விளங்குகின்றன. 33ஆம் ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கம். தாயே, உன்னை எப்போதும் தொடர்ச்சியாக இடைவெளி இல்லாமல் தியானம் செய்து அதனால் கிடைக்கும் ஆனந்தத்தை உணர்ந்தவர்களான சிவயோகீஸ்வரர்கள் சிந்தாமணியாலான அக்ஷமாலையை உடையவர்களாய் உன்னுடைய மந்திரத்தின் முன் காமபீஜ மந்திரமான க்ளீம் புவனேஸ்வரி மந்திரமான ஹ்ரீம் லக்ஷ்மி மந்திரமான ஸ்ரீம் இவைகளை சேர்த்து திரிகோணமான அக்னிகுண்டத்தில் ஸ்ரீ சக்கரத்தில் இருக்கும் உன்னை எண்ணி பசுனை தாரகைகளால் ஹோமம் செய்து உன்னை மகிழ்விக்கின்றனர். 34ஆம் ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கம். ஈஸ்வரியே, என்னுடைய மனக்கண்ணால் உன்னை பார்க்கும் பொழுது சூரிய சந்திரர்களை ஸ்தனமாக கொண்டு நீ பரமேஸ்வரனுக்கு உடலாக இருக்கின்றாய். உன்னுடைய உடல் தோஷமற்ற புதிய ஆத்மாவாகவும் நவவியூக ஆத்மாவான சிவனுடைய உடல் உன்னுடையதாகவும் இருக்கிறது. எனவே உனது கரிய நிறம் ஆனந்த பைரவர் உடலாகவும் சிவனின் உடல் உனதாகவும் தோன்றுகிறது. எனவே நீங்கள் இருவரும் ஒன்றுபட்ட உடலாக சமமான குணங்களை உடையவர்களாக இருப்பதால் நான் எனது என்ற சம்பந்தமும் ஒன்றாக இருப்பதால் ஆனந்த பைரவர் ஆனந்த பைரவியாக எல்லா வகையிலும் சமமாக இருக்கின்றீர்கள். 35வது ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கம். தாயே, நீயே மனஸ் ஆகாய வாயு அக்னி நீர் பூமி தத்துவம். நீயேதான் இந்த உலகமாக இருக்கிறாய். நீயேதான் பிரம்மஸ்வரூபமான சிவ தத்துவம். இந்த உலகத்திற்காக நீயேதான் சிவனின் பட்டமகிழ்ச்சியாகவும் இருக்கின்றாய். 36ஆம் ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கம். தாயே, உன்னுடைய புருவ மத்தியில் உள்ள ஆக்ஞா சக்கரத்தில் இருப்பவரும் 1000 கோடி சூரிய சந்திரர்களின் ஒளியை உடையவரும் சகுன நிர்குண சக்திகளை இரு பக்கங்களில் உடையவருமான பரமசிவனையும் உன்னையும் எவன் தியானம் செய்கிறானோ அவன் 1000 கோடி சூரிய சந்திரனை விட ஒளிமிகுந்த, அதாவது கண்ணுக்கு புலப்படாத ஒரு ஜோதிமயமான உயர்ந்த உலகத்தை அடைகின்றான். 37ஆம் ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கம். தாயே, உன்னுடைய விசித்து சக்கரத்தில் ஆகாய தத்துவத்தை உண்டு பண்ணுபவரும் சுத்த ஸ்படிகமணி போல் நிர்மலமானவருமான பரமசிவனையும் உன்னையும் தியானம் செய்பவன் உங்களிடமிருந்து வெளிவருகின்ற வெண்ணிலாவை போன்ற ஒளிமயமான காந்தியினால்
அறியாமை இருள் அழிக்கப்பட்டு முழு நிலவை கண்ட சகோரபக்ஷி போல் அமிர்தம் மருந்திய பரமானந்தத்தை அடைகின்றான். 38வது ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கம். அன்னையே, எந்த இரு ஹம்சத்தினுடைய பேச்சானது, அதாவது ஒளி, 18 வித்தைகளுக்கு தந்திரம், கலை இவற்றின் மூலமாக இருக்கின்றதோ, பாலிலிருந்து தண்ணீரை பிரிப்பது போல சகல தோஷங்களையும் பிரித்து குணங்களை மட்டும் ஏற்றுக்கொள்கின்றனவோ, மகான்களுடைய மனமாகிய ஞானமெனும் தாமரை மலரிலுள்ள தேனை பருகுகின்றனவோ, அத்தகைய வர்ணனைக்கும் அப்பாற்பட்ட மகிமையுடன் கூடிய ஹம்ச தம்பதிகளான உங்களை என்னுடைய இதய கமலத்தில் தியானம் செய்து நமஸ்கரிக்கின்றேன். 39ஆம் ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கம். தாயே, காலாக்னி ருத்ரரையும் அந்த காலாக்னி ருத்ர ரூபிணியான உன்னையும் என்னுடைய சுவாதிஷ்டான சக்கரத்தில், அதாவது அக்னி என்கிற சக்கரத்தில் தியானம் செய்து வணங்குகிறேன். சிவனுடைய ருத்ராக்னி பார்வையானது உலகங்களை அழிக்கும் சமயம், உன்னுடைய நிலவை போன்ற கனிந்த பார்வையானது, அதாவது சந்திரகலா சக்தி சமயா சந்திரகலா தேவி எனப்பட்ட உன்னுடைய பார்வையானது இந்த உலகை மீண்டும் குளிரச் செய்கின்றது. தகிக்கப்பட்ட மன்மதன் உன் கருணையால் ரதியின் கண்களுக்கு மட்டும் தெரிவது போல. 40வது ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கம். அம்மா, மணிபூரக சக்கரத்தை மூலமாக கொண்டு சிவனை மழை காலத்து நீண்ட கருத்த மேகமாகவும் உன்னை மின்னல் கொடியாகவும் நினைத்து வணங்குகின்றேன். இருளை போக்கும் மின்னலாக நீ இருக்கின்றாய். நீ அணிந்திருக்கும் ரத்ன ஆபரணங்களிலிருந்து வீசும் ஒளியானது அந்த மேகங்கள் ஒளிமயமாக இந்திர வில்லுடன் கூடியது போல தோன்றுகிறது. காலாக்னி ருத்ரனால் தகிக்கப்பட்ட உலகங்களையும் தன் அமுத மழையினால் குளிர செய்கின்ற உன்னுடைய சதாசிவ தத்துவத்தை வணங்குகின்றேன். இப்படிக்கு என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் உங்கள் கோவை புவனா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.